அக்ஷய் பெஸ்டோ பிரமா டெல்லியிலேருந்து ஒரு பிரதமர் கேனைய வாரான். பொட்டப்பே வாரான். பொட்டப்பே வாடா பொட்டப்பேல அப்படின்ட்டார். பொட்டப்பேல வா, சேலை கட்டி வாடா, சேலை கட்டி வா. சேலை பூவு உனக்கு ஏற்கனவே முடி கிடையாது, டோப்பா முடி அங்கே மகாராஷ்டிராவில் வாங்கிக்கோ, டெல்லியில் வாங்கி சடையை போட்டு பூ போட்டு மதுரையில் இறங்கு. சரியா? இந்த மதுரை முட்டா கழுதைகளுக்கு அறிவிராது. மலையை உடைக்கவா மட்டையை உடைக்கவான்னு எத்தனை தடவை கச்சடை பண்ணான். கடவுள் தான்டா நுப்பாட்டினார். எவன் மனசில் போய் நிற்கும், அது தொடக்கூடாங்கிற கணக்கு அவர் வச்சார். மலையை உடைச்சி என்ன தெரியுமாடா, அதில் கீழே இருக்கிற பூரா அந்த கல் வரிசைகளில் பூரா தங்கங்கள் இருக்கும். அந்த தங்கம் சரிசராக ஒட்டி இருக்கும். இதை பூரா கனிமலமாக எடுத்து வெளிநாட்டில் கொண்டு போய் விற்கான். விற்று அவன் பிரித்து எடுக்கான். அந்த கல்லை உடைச்சி அந்த தங்கத்தை எடுத்து பிரித்து. இதே சோழி இந்த பேய்களுக்கு. பிரதமராக இருக்கிறவனுக்கு டெல்லியிலேருந்து உலக நாடு பூரா பிரதமர் பூரா இதே சோழி. அதான் நெரிச்சிருவோம்ட்டார். இப்போ நெரிக்கிறது பில்டிங்கை நெரிக்காரு, அடுத்தாப்புல அரசியல்வாதியை நெரிக்கணும் அப்படிங்காரு. அப்படியே நடுங்க விடுவார். முக்கால் சத்தியம் உலக நாடே நடுங்க விடுவாரா. இப்போ அரசியல்வாதியை எப்படி மொத்தமாக அல்லவா உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு. ஆனால் நெரிக்க வாங்குகிற யோசனையில் உட்காந்துருக்காரு. ஏன்னா ஜட்ஜாக உட்காந்துட்டாரு. ஜட்ஜாக உட்காந்தா அமைதியாக போகணும் அரசியல்வாதி. இன்னும் கொட்டு ஊதுதான், குழல் ஊதுதான், குழல் வாசிக்கான். ஏண்டா இல்லை காமுட்டா பேல இல்லை போல பொண்டு பேகளா இல்லை 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 பொட்ட ராஸ்கல் சேலை கட்டி வாடா. டெல்லியிலேருந்து பிரதமர் சேலையை கட்டி வருவான். நல்லா பார்த்துக்கோங்கடா. மந்திரத்தால் விட்டுட்டார். சேலையை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரமாக வருவான். மதுரையில் இறங்கினோடனே பார்த்து தூக்கி வேலை பாருங்கடா. மதுரையில் கால் வைக்கான். புரிஞ்சி நாடாய் மலையை உடைக்கவோ மாட்டேன். இன்றைக்கி உள்ள வலையில் மாட்டுதான். சும்மா துவைச்சி விட்டு ஒரு கையை திருக்கி விடுங்க, ஒரு காலை திருக்கி விடுங்க. சரியா? இதாண்டா தலைநகரமாக இருந்ததை நாசம் பண்ணி டெல்லியில் வச்சு நாசம் பண்ணிட்டான். உலக நாடை நாசம் பண்ணிட்டான். முட்டாப்பே கொடியை தூக்கி. இதாண்டா தலைநகரம். மன்னராட்சியில் கணக்கு ராஜ்யசபா நடந்தது. கரெக்டாக கொடுத்து வந்தார். அதுக்கப்புறம் ராஜ்யசபையில் பேர்வாதி காலம் மாற இடத்த பிடிக்கணும். இடத்த எல்லாம் அவனும் அசிங்கம் பண்ணிட்டான், அவமாதம் பண்ணிட்டான் பூரா. இப்போ இந்த வர படித்து திருச்சி மலை கீழே மண் எதை எடுக்கவா என்ன எடுக்கவா இதே சோழியாக அந்த பேலை தான். ஒரு இலை பூமியில் விளையிறதுக்கு மானிட பிறகு கொடுத்துருக்காரு. அதைத்தான் தின்னுட்டு போனோம். நான் என்ன கிணறு போடுறேன் என்ன ஆட்டுதம்லாம் எல்லாம் அழிச்சிருவார். எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அழித்து ட்ரெயின் போகிற போக்குவரத்து ட்ரெயின் எல்லாமே தர மட்டமாக ஆக்கிடுவார். பஸ்ஸு போகிறதெல்லாம் ரோடு கிடலாம் அரசியல்வாதி போட்டு பாழாக்கினது பூரா அப்படியே டாராக வெடிச்சு அப்படியே குலுங்க விடுவார். டைம் வந்துருச்சுடா, நெருக்கிட்டார். கொடி ஏறிடுச்சு, அமைதியாக போ. கொடி ஏற்றிட்டார். கொடி அவருக்கு லிங்கத்துக்கு முன்னாடி பறக்கு. இப்போ தான் ஓன் திமிர்த்தனத்தை இவர்கிட்ட காட்டாத. அரசியல்வாதி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஓன் திமிர அவர்கிட்ட காட்டாத. திமிர அப்படியே அடக்கிடுவார். புரியுதா? ஈரக்குலையை உருவுறது கடவுள் ஒன்றுதேன். முக்கால் சத்தியம். ஏண்டா பாலாக்க வந்த பாய் பேகளா முட்டா பேகளா அழிக்கிறதுக்கு நாக்கை கடிச்சில் உட்காந்து அழிக்கான். தமிழ்நாட்டில் நாக்கை கடிச்சிக்கிட்டே அழிக்கான். முதலமைச்சர் மந்திரி கீழே எம்எல்ஏ எம்பி நாக்கை கடித்து அரசு வேலை ஆக்குறவன். இல்லை அரசு வேலை பார்க்கல உனக்கும் சேலையை கெட்டி எல்லாம் டோப்பா முடி பூரா நிறையா தொங்க வச்சுருக்கான். அதை பூரா கடையில் பூரா வாங்கிடாம பாரு. காவல்துறைக்கு தான் தெரியும் டோப்பா முடி எங்கெங்கே தொங்குதுன்னு. அவனை கூப்பிட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனில் கூப்பிட்டு அந்தந்த கடையில் பூரா கான்டாக்ட் பண்ணி அள்ளுறா அப்படின்னு அள்ளி ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் டோப்பா முடி பின்னாடி சடை போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி ரோட்டில் இழுத்து வருவார். அதுக்கப்புறம் தான் தண்டனை. இந்த அலங்காரத்தை உடனே உங்களுக்கு அலங்காரமாடா உன் பொண்டாட்டி உள்ளேக்கலாம் அலங்காரமாக போகிறா அண்டார ஓலிமனை அலங்காரம் உனக்கு அலங்காரமாங்க உன் குடும்பத்துக்கு. பூமியை அழிக்க வந்த பாய் பேகளா அழித்து நாசம் பண்ணிட்டான். மழை இடி பூமி அதர்த மாதிரி கொடுக்கையில் உள்ள பூமியில் அந்த இடி உலையில் பூமியை கொஞ்சம் டார்டாராக அப்படியே அந்த அதிர்வுகளை விட்டுக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பாரத்தட்டை உழுவிடுவார். சொடக்குன்னு உள்ள வேர்வியை அம்புட்டோம். நைட்டு நேரம் தூங்க விட மாட்டாரா. இனிமேல் நடக்கும் பார். முக்கால் சத்தியம். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. ஜட்ஜாக உட்காந்துருக்காரு. கொடி சிவலிங்கம் கொடி கரெக்டாக ஏற்றியாச்சு. கரெக்டாக பறந்து கொண்டே இருக்குது கைலாசத்துலேருந்து. ஆனால் கொடியை பற்றி இவன் பேசினானா, கொடியை பற்றி ஆட்டினானா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் சேலையை கெட்டி பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி ஊடாலப்பட்ட நாடு எல்லா நாட்டுக்குமே. கேரளாக்காத இராணுவம் முப்போட வானரப்படை வச்சுப்பேன். இராணுவம் போட்டோன்னே இராணுவத்தை அவன் எடுத்து வரான். எப்படி வரான்? இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. கோர்ட்டிலேருந்து நுப்பாட்ட வேண்டாமா? உனக்கு என்னடா இராணுவம் அப்படின்னு டெல்லியில் முப்பாட்ட வேண்டாமா? இவன் கையில் இருக்கிறனால தான் இவளை சேட்டை பண்ணுதான் அந்த அரசியல்வாதி. இல்லே வழுக்கு மண்ட பேலார் ராஸ்கல் பிச்சு பிணைஞ்சிருவார். இப்போ எல்லா நாட்டிலையும் இப்போ மழை இடி பூகம்பம் எல்லாம் ஆட்டி விடுவார். கிட்டுன்னு அப்படியே வீட்டில் நடுங்க விடுவார். முக்கால் சத்தியம்.
தமிழ்நாட்டில் மோசமான மட்டமானவே மட்டத்திலும் கேடுகட்ட மட்டமான வேலை முக்கால் சதி